ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே அருமையான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்து குளிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அவங்க கிட்ட போய் வம்பு பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "என்கிட்ட இந்த மாரி நடந்துக்க உனக்கு வெட்கமாவே இல்லையா? நான் அவனோட உன் ஃப்ரெண்டோட ஃபியான்சி" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "அதனால என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதோட திரும்ப ரொமான்ஸ் பண்ண போம்போது ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாரி முகத்த திருப்பிப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "நீ என் கூட விளையாடிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதாவது எந்த அர்த்தத்துலனா, ஹீரோயின் வந்துட்டு இப்ப அவரோட ஃப்ரெண்டோட ஃபியான்சின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ பார்த்து ஒரு லவ் லுக்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கேட்கும்போது, "அப்ப என்கிட்ட விளையாடுறியா? அவனோட ஃபியான்சின்னு சொல்ற. ஆனா நீ என்ன பார்க்குற பார்வை, உன் நீ நீ அது எல்லாமே எனக்கு சொல்லுது. உனக்கு என்ன புடிச்சிருக்கு அப்படின்றத. அப்புறம் என்ன கூட விளையாடிட்டு இருக்கியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "ஆமா நான் கூட விளையாட தான் செய்றேன்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். டக்குனு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ பலார்ன்னு ஒரு அறை அறைஞ்சிடுவாங்க. அறைஞ்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, ஹீரோ இப்ப என்ன சொல்லுவாரு, "பரவால்ல நீ என் கூட விளையாட்டுக்கு பழகுனா கூட பழகு" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. இது சொல்லும்போது அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். ஒருவேளை நம்ம விளையாட்டுத்தனமா பண்ணது விபரீதமா ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வேற அந்த பக்கம் கிராஸ் ஆயிட்டே இருப்பாரா, அதோட அந்த சீன் வந்து அங்க கட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு பார்ட்டிக்கு வராங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. இவங்க என்னதான் வந்துட்டு ஃபியான்சி பொண்ணா இருந்தாலும், இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு வந்து பேசிக்கிறது அதெல்லாம் மாட்டாங்க. அதாவது நார்மலா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஒண்ணும் அவங்களுக்குள்ள எதுவும் இருக்க மாதிரியே தெரியல. அப்படியே 2 பேரும் அங்க வராங்க. பார்ட்டில அவங்க பாட்டுக்கு அட்டெண்ட் பண்றாங்க. இந்த டைம் பார்த்துட்டு வேற ஒரு பொண்ணு அந்த பார்ட்டிக்கு வருது. 2 மூஞ்சியும் பார்த்தா ஒரே மாரியே இருந்தது. யார் ஹீரோயின், யார் வந்து செகண்ட் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதோட வந்துட்டு அவங்க அவங்க பார்த்த உடனே இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அவங்கள வந்துட்டு அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க வந்து ஒரு அடாப்டர் சைல்டா தான் இருப்பாங்க. அதோட இவங்க வந்துட்டு அதே ஃபேமிலில சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு சிஸ்டர் முறைனே சொல்லலாம். அவங்க இப்ப வெளியூருக்குலாம் போய் படிச்சுட்டு அவங்க வந்திருப்பாங்க. இப்ப இந்த கல்யாண மாப்பிள்ளை இருக்கார்ல, அவரு தான் இவங்கள இன்வைட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயமே வந்து ஹீரோயினுக்கு இப்ப தான் தெரியும். ஹீரோ நினைச்சுப்பாங்க, "ஓஹோ! அவள நீ தான் கூப்பிட்டுருக்கிய" அப்படின்ற மாரி அவங்க மனசுல நினைச்சுப்பாங்க. அவங்க என்னதான் இருந்தாலும் இவர கல்யாணம் பண்ணிக்க போறோன்றதுக்காக ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிற மாரி தான் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல உட்கார்றது, பேசுறது அது மாரி இருப்பாங்க. இப்ப எல்லாரும் மாறி மாறி அறிமுகமாயிப்பாங்க. என்ன சின்ன வயசுல பார்த்ததுல எல்லாரும் அறிமுகமாயிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமாவே இருக்கும். இந்த நேரம் பார்த்து இப்ப ஹீரோ அங்க வருவாரு. வந்தவரு அந்த மியூசிக்கல் அதெல்லாம் வாசிச்சுட்டு பாட்டெல்லாம் பாடி முடிச்சுடுவாரு. ஹீரோவே பார்த்துட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில அவங்களுக்கு வந்துட்டு இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு சாதிக்கிறதுக்கா இருக்கணும். நான் ரிசர்ச்ல வந்துட்டு நான் சக்சஸ் ஆகணுன்றது தான் என் அப்பா, அம்மாவோட கடைசி ஆசை. கண்டிப்பா அத நான் நிறைவேத்துவேன். அப்படின்ற மாரி அவங்க மனசுல நினைச்சுப்பாங்க. ஆனா போதுமான பண வசதி அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ ஸ்காலர்ஷிப்ல படிக்கலான்ற மாரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதோட லவர் பாய் வேற சொல்வாரு. ஸ்காலர்ஷிப்க்கு வந்துட்டு இது இருக்கு, அது இருக்கு. அந்த மாரிலாம் சில ஃபார்மாலிட்டீஸ் இருக்கும்ல. அதெல்லாம் சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு நான் கண்டிப்பா அதுக்கான முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினையே பார்த்துட்டே இருப்பாரு. இப்போ ஒரு கட்டத்துல வந்துட்டு இப்ப ஹீரோயினும் லவர் பாயும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீ வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்க. அதனால வந்து நீ டிரைவ் பண்ண வேண்டியதில்ல" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. ஹீரோ ஃப்ரெண்டு தானே, நீ வந்து ட்ரிங்க் பண்ணலல்ல, நீ வந்து என்ன ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோ ஓகேவா அப்படின்னு ஹீரோயினை பார்த்துட்டு, ஓகேவா உங்க 2 பேருமே நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, இல்ல இப்ப நான் வந்துட்டு ஹாஸ்டல்ல இருக்கேன்ல, அந்த மாதிரி நாங்க கிளம்பி போயிடுறேன். நீங்க 2 பேரும் போங்கன்னா, சரி ஓகே இப்ப நீ கிளம்பி போ. நாளைக்கு நான் வந்துட்டு உன்னை வந்து ஸ்கூல்ல வந்து காலேஜஸ் அதுல வந்து மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த லவர் பாய் சொல்லுவாரு. அப்ப ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கூட்டு போய் விடுறோம்னு சொல்றோம். ஆனா இவ வந்து தனியா கலண்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவமா வரும். உடனே என்ன பண்ணுவாரு, ஹீரோனை நைஸா தனியா பிடிச்சிட்டு வந்துருவாரு. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக அப்படி பண்ற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள சில விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். உடனே அத பத்தி ஹீரோ இப்ப கேட்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அதெல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட். அன்னைக்கு நைட் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஒன் டைம் வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு லவர் பாய் வீட்ல ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்திருப்பாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. வந்தவரு அவன் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்கும்போது, அவன் இங்க தான் இருக்கான் அப்படின்ற மாரி, அதாவது இதான் அவனோட வீடு அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்ல. அப்ப திடீர்னு நீ இருக்கியே, நீ யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. நான் அவனோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஹீரோ பார்த்துருப்பாரு. பார்க்கும்போது ஹீரோயின ஃபர்ஸ்ட் சைட்லயே அவருக்கு வந்து ரொம்பவே புடிச்சு போயிருக்கும். டக்குனு இப்ப அவர் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் அவர வர சொல்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ போயிட்டு அங்க உள்ள லவர் பாய் இருப்பாரு. அவங்க 2 பேருமே ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க. ஃபோட்டோஸ்லாம் செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான்னு சொல்லவும், இப்ப அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, எந்திரிச்சு வெளியே வர்றவரு ஹீரோயின் உள்ள இருக்காங்களா, அவங்க ரூம் கதவ சாத்தி விட்டுட்டு வருவாரு. அதுவரைக்கும் ஹீரோ என்ன பண்ணுவாரு, அதுக்குள்ள ஹீரோயின் பேர போட்டு அவங்க மொத்த ஜாதகத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு, அவங்களுக்கு தான் புடிச்சிருச்சுல, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோ வெளிய இருந்து பார்த்துட்டே இருப்பாரு.
அந்த லவர் பாய் கதவு சாத்திட்டு இப்போ வந்து இவங்க 2 பேரும் பேசுவாங்க. அதோட இவர் ட்ரிங்க் பண்ணியிருக்கனால இவர் தனியா வந்துட்டு அப்படியே ஒரு வெளிய வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கூட ஸ்டே பண்ற மாரி இருக்கும். அவர் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட வெளிய கூட்டு போயிட்டு திரும்ப வரவும், ஹீரோ இப்ப அவர் தான் இவர் ட்ரிங்க் பண்ணா அவர் ட்ரிங்க் பண்ண மாட்டார்ல. அந்த டைம்ல ஹீரோயின் வேற நல்லா ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்களா, இப்ப இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அசந்து தூங்கிருவாங்க. ஹீரோ வேணும்னே தான் அவங்கள புடிச்சதுனால அப்படிதான். மறுநாள் காலையில எந்திச்சு பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி பகீர்னு இருக்கும். ஏன்னா அவங்க வந்து லவ்வர் பாய் கூட தான் இருக்கோம்னு நெனச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து ஹீரோ கூட இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாரி ஆன உடனே, அச்சச்சோ! என்ன இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே! இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அப்படின்ற மாரி நடந்துப்பாங்க. மொத்தத்தில இப்ப ஹீரோக்கும் இவங்களுக்கும் எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி தான் கத. அதுதான் அன்னைக்கு நைட் நடந்தது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இப்ப ஹீரோவும் யோசிப்பாரு. அப்படியே அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு அவரும் அங்கருந்து கிளம்பிடுவாரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு மாரி டிஸ்டர்பா இருக்கும். இப்ப மறுநாள் என்ன ஆகிடும், ஹீரோவோட லவர் பாய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் வந்துட்டு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஒரு பார்ட்டி திரும்ப திரும்ப பார்ட்டி தானே. அதோட பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோயின் வந்து அங்க கிளம்பி வருவாங்க. வர நேரத்துல நல்லா மழை புடிச்சிரும். மழை புடிச்ச உடனே சரின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்ட்டு அவங்க கிளம்பி வருவாங்க. அவங்க ரொம்ப வசதிலாம் இல்லல்ல. ஸோ நடந்து தான் வருவாங்க. அந்த மாரி இந்த பார்ட்டி இடத்துக்கு கிட்ட வரும்போது பார்த்தோம்னா, மழையில நனைஞ்சிருவாங்க. ஸோ உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. அங்க வாசல் நிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மழையில நனைஞ்சு அப்பலாம் போக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லவும், அது இல்லாம நீ தனியா வர்றவங்கள உள்ள விட மாட்டோம். இது வந்து கப்புல்ஸா தான் வரணும் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின உள்ள விடலையா, அவங்க ஒரு பக்கம் ஓரமா போய் நின்னுப்பாங்க. அப்ப என்ன அவங்க நினைப்பாங்கன்னா, இந்த லவர் பாய் வரல அப்படின்னா வந்துட்டு இது உள்ள போறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லாத மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா உள்ள இருந்து லவர் பாய் இருக்காருல்ல, அவரும் அந்த இன்னொரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இடையில ஒண்ணு வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் உள்ள இருந்து இறங்கி வெளிய வரத ஹீரோயின் பார்ப்பாங்க. ஆனா ஹீரோயின அவங்க 2 பேருமே பார்க்க மாட்டாங்க. ஹீரோயின ஒரு பக்கம் வர சொல்லிட்டு அவங்கள போய் பிக்கப் பண்ணாம, அவங்களுக்கு பதிலா இந்த பொண்ண கூட்டிட்டு வந்துட்டாரு அவரு. வச்சுட்டு இப்ப அவங்க கூடவே அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இவங்கள பத்தி யோசிக்கவே இல்ல. ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். அவங்க கார்ல ஏறி போற வரைக்கும் நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு மலையிலே நின்னுட்டே இருப்பாங்களா, திடீர்னு ஒரு கொடை அவங்களுக்கு நிழல் கொடுக்கும். யாருன்னு பார்த்தா ஹீரோ. அவர் வந்துட்டு உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இருக்காருல்ல, அந்த பொண்ணு கூட போனாருல்ல, அவங்க 2 பேருமே அப்படியே ரொமான்ஸா பேசி அவங்க 2 பேருமே ஒண்ணாவே இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. மறுநாள் எதுவுமே அவர் என்ன சொல்வாருன்னா, இதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் உன்ன தனியாவே விட்டு போ மாட்டேன். எங்க போனாலும் உன்ன கூட்டிட்டு போறேன். அப்படின்ற மாரி 2 பேருமே பேசிப்பாங்க. 2 பேருமே இப்போ ஒண்ணாவும் பழக ஆரம்பிச்சுருவாங்க. அதோட மறுநாள் ஹீரோ இன்னொரு பார்ட்டி. அந்த பார்ட்டில வந்துட்டு அவரும் வந்திருப்பாரு. ஹீரோயினும் அந்த லவர் பாய் எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்ப இங்க வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாரு, லவர் பாய் ஹீரோயின் கூடயே சுத்திட்டு கொண்டுட்டு அவங்கள பார்த்துட்டே இருப்பாரு. நீ சந்தோஷமா இருக்கியா? நேத்து என் மேல உனக்கு கோவம் இல்லைல்ல? நான் வரேன்னு சொல்லிட்டு நான் வரல அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின் எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேலேயும் சில தப்புகள் இருக்கு. அது நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அதெல்லாம் எதுவும் காட்டிக்க மாட்டாங்க. இப்ப எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடுறோம்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருப்பாங்களா. அப்ப ஹீரோ கிட்ட எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, என்னப்பா உனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா? நீ எங்க தங்கியிருக்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் நான் இந்த இடத்துல அப்படி தங்கியிருக்கணும். அங்கெல்லாம் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டிப்பா இருக்கணுமே. உனக்கு ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன கேட்பாரு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல நான் எப்ப சொன்னேன்ற மாரி கேட்பாரு. அப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அப்படின்ற மாரி எல்லாம் கேட்கவும், ஆமா இருக்காங்க அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. உடனே யாரு யாரு யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்களா. உடனே ஹீரோ அப்படியே ஹீரோயின பார்ப்பாரு. லவர் பாயும் ஹீரோயின பார்ப்பாரு. அப்படியே அவர் சமாளிச்சு என் கேர்ள் ஃப்ரெண்ட ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேம் விளையாடுறோன்ற பேர்ல விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த கேம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஏதாவது அந்த மாரி ரொம்ப இதா செய்யணும் அப்படின்ற மாரி தானே வரும். அப்ப ஹீரோயினோட நேம் வந்து வரும். ஹீரோயினுக்கு யார செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஹீரோவ செலக்ட் பண்ணிருவாங்க. இப்ப அது என்ன கேம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்துட்டு டிஷ்யூ பேப்பர கொஞ்சமா கிழிச்சு அவர் வாயில வச்சுக்கணும். ஹீரோயின் வந்துட்டு அவங்க டச் பண்ணாம அந்த அந்த டிஷ்யூ பேப்பர மட்டும் வெளிய எடுக்கணும். இதுதான் ஒரு கேம். இந்த கேம் உடனே ஹீரோவும் ரெடி ஆயிடுவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உனக்கே இவ்வளவு தைரியம் தான் எனக்கு இருக்காதா? இது எவ்வளவு பெரிய கேம், அத நான் விளையாடி காட்டுறேன் அப்படின்ற மாரி ஹீரோயினும் ரெடியாகி வந்துருவாங்க. இப்ப 2 பேரும் கிட்ட கிட்ட போகும்போது அந்த லவர் பாய் இருக்காருல்ல, அவருக்கு தாங்க முடியாது. டக்குன்னு ஹீரோயின் கிட்ட நிப்பாங்க. அவங்கள புடிச்சு இப்படி இழுத்து விட்டு, அவர் போய் அந்த டிஷ்யூ பேப்பர் இழுத்துட்டு ஹீரோவும் மொறன்னு மொறச்சுப்பாரு. சுத்தி இருக்கவங்க என்ன சொல்வாங்க, நீ விளையாட்டையே கெடுத்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல எல்லாரும் கோவப்படுவாங்க. அதோட சரி ஓகே இப்ப தோத்துட்டா என்ன பண்ணு, ட்ரிங்க் பண்ணணுமா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிஷ்மெண்ட்டையும் அவர் தாராளமா ஏத்துப்பாரு. அதோட அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சு போயிடும். இப்ப ஹீரோயின் வந்து அடுத்ததா அவங்க ஒரு பேப்பர் எடுக்கணும். அந்த பேப்பர்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அந்த கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க பார்ட்னர் வந்து உங்கள ஏமாத்துறாரு, உங்கள சீட் பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அவரோட நீங்க கன்டின்யூ பண்ணுவீங்களா? இல்ல கட் பண்ணிடுவீங்களா? அப்படின்ற மாரி அந்த கொஸ்டின் இருக்கும். உடனே ஹீரோயின் அவர திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா, அவர் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு கூட சுத்துனத இவங்க பார்த்தாங்கல்ல. சோ இவர் நம்மளுக்கு துரோகம் பண்றானோன்ற டவுட்ல பார்ப்பாங்க. அவர் ரொம்ப எதுவுமே பண்ணாத மாரி அந்த முகத்த அதே மாரியே வச்சுட்டு ஹீரோயின பார்த்துட்டே இருப்பாரா. ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவர் இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இருக்குல்ல, அது வந்து கால் பண்ண ஆரம்பிச்சுரும். கால் பண்ண உடனே அந்த ஃபோன் எடுத்துட்டு தனியா பேசுறதுக்காக அவர் போயிடுவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்ப நாளைக்கு மீட்டிங் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிளம்புவாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும்
பொண்ணு தனியாவே உட்காந்துட்டு இருப்பாங்க. இவர் அந்த அந்த பொண்ணுகிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த லவ்வர் பாய் திரும்புவாரா, இவங்க 2 பேரும் தனியா உட்காந்தத பார்த்தோன்னா அவருக்கு பிடிக்காது. உடனே வேக வேகமா வருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசலாம்னு நினைக்கும்போது, இப்ப ஹீரோ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிருவாரு. ஹீரோ கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிம்மதியாவே இருக்கும். ஆனா ஹீரோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்க நின்னு இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. இப்ப திரும்பவும் அந்த பொண்ணு வந்து கால் பண்ணும். அப்ப அவர் என்னான்னு எடுத்து பேசும்போது, "ஓ! அப்படியா? நான் உடனே வரேன்ற" மாரி சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, "என் ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவளுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா" அப்படின்னோனே, "என்ன ஆபத்து?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அவ வெளிநாட்டுல படிக்க போயிருந்தால்ல, அங்க அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். இப்போ அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அவன் வந்து இவளுக்கு வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அவ போற இடம், வர இடம்லாம் அவள தொல்ல பண்ணிட்டே இருக்கான். அவன்கிட்ட இருந்து அவள நான் காப்பாத்தியே ஆகணும். இன்னைக்கு நைட்டு கூட அவன் வந்து அவள வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கான் போல இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லவும், நான் உடனே கிளம்பணுன்ற மாரி இப்ப அந்த லவ்வர் பாய் கிளம்புவாரு. ஹீரோயினுக்கு நல்லாவே புரியும். டக்குனு அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "அவ உண்மையிலேயே டேஞ்சர்ல இருக்கா." "ஆமா, நான் என்ன பொய்யா சொல்றேன்ற" மாரி இவரு சொல்வாரு. உடனே வந்துட்டு, "சரி, சரி நீ கிளம்பு." அப்புறமும் ஹீரோயின் என்னன்னு சொல்வாங்கன்னா, "ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணி. நம்ம திரும்ப எப்ப நம்ம இது "இல்ல, இல்ல நீ அதெல்லாம் நினைக்காத. இன்னைக்கு ஒரு நாள்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவர் உடனே இப்படி திரும்பவும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கும். உடனே அவர் வந்துட்டு, "நான் கிளம்பியே ஆகணும்" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிடுவாங்களா. உடனே ஹீரோயினுக்கு நெத்தியில ஒரு முத்தத்த குடுத்துட்டு, பிரியா விடை பெற்றுட்டு, அவர் பாட்டுக்கும் அந்த பொண்ண பாதுகாக்க போறேன்ற பேர்ல கிளம்பிருவாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க வீட்ல தானே அந்த பாய் ஃப்ரெண்ட் வீட்ல தானே இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஹீரோ, அவரும் வந்துட்டு மேல நின்னு பார்த்துட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாவே ஸ்டே பண்ணிப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இவருக்காக அந்த பாய் ஃப்ரெண்டுக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட் பொண்ணு. இவர் நேரா வீட்டுக்கு போயிடுவாரு. அங்க பார்த்தா இவர் சொன்ன மாரி காரணங்கள் எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லிங்க் ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்க. அவங்க சோஃபாலயே தூங்கிட்டே இருப்பாங்க. இவர் போன உடனே, "உனக்காக வெயிட் பண்ணி நான் சோஃபாலயே தூங்கிட்டேன்னு" அது ஒரு மாரி ட்ராமா பண்ணும். உடனே அவருக்கா ரொம்ப ஒரு மாரி ஆயிடும். அப்படியே 2 பேரும் அப்பவே ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ உடனே அந்த பொண்ணே கேட்கும், "எப்படி இருக்கா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்?" அப்படின்னு கேட்கும்போது, "அவ நல்லா இருக்கா" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பார்க்கவே கடுப்பா இருக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப இது என்ன பண்ணும், வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவனும் இவங்க பண்றதுக்கெல்லாம் அந்த ஆளும் வந்துட்டு இப்படி இருக்கான். அப்புறம் மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா, "உனக்கு பசிக்கும்ல, உனக்கு நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன்ற" மாரிலாம் அவர் எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பாரு. இந்த பொண்ணுக்கா இது இவன நம்ம கூடவே வச்சிருந்தா மட்டும் தான் சரி வரும் அப்படின்ற மாரி நினைக்கும். உடனே அந்த லவர் பாய் கிட்ட போய் அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "இங்க ஒரு கேம்ஸ் அதெல்லாம் வந்து விளையாடுற இடம்லாம் இருக்கு. அங்க போனா ரொம்ப என்ஜாய்மென்ட்டா இருக்கும். நீ என் கூட வருவியா? உனக்கு அதுக்கான நேரம் இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும். உடனே அவர் என்ன சொல்லுவாரு, எனக்குன்னு நீ தான், உனக்குன்னு நான் தான். அந்த மாரி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த டைம்ல உன் கூட நேரம் செலவழிக்காம இருக்க என்னால எப்படி முடியும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உடனே ஓகே சொல்லுவாரு. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்ச மாரி இதுங்க ரொமான்ஸ் ஆரம்பிச்சுட்டே இருக்குங்க. அதனால இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அந்த லவர் பாய் இருக்காருல்ல, இப்ப ஹீரோயின் கைய புடிச்சுட்டு பக்கத்திலேயே ஒட்டிக்கிட்டே உட்கார்ந்திருப்பாரு. ஹீரோயினுக்கும் அது ரொம்ப சந்தோஷம். லவ் பண்றோன்ற எல்லாத்தையும் சொல்லிட்டோம் சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப ஹீரோவும் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இருக்குல்ல, அதுவும் உட்கார்ந்திருக்கும். எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும்போது, இப்ப ஹீரோ அந்த லவர் பாய் இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு பார்த்தோம்னா, ஆஃபீஸ்லேருந்து இப்ப அர்ஜென்ட்டா வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் கால் வரவும், நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப தயங்குவாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னேன். இன்னைக்கும் உடனே போணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே இந்த ஃப்ரெண்ட் பொண்ணுக்கு வந்து தாங்காது அவங்க 2 பேரும் ஒண்ணா பேசுறது. டக்குனு என்ன பண்ணும், ஹீரோயின் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துரும். அவன் போனா என்ன? அவன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு அவன் கண்டிப்பா வந்துருவான். அது கூட நாங்க அவங்க கூட உனக்கு வந்து கம்பெனி குடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் மாரி போலாம். அதாவது சும்மா சுத்தி பார்க்க. ஒரு காலையில போயிட்டு சாயங்காலம் வருவாங்கல்ல, அந்த மாரி ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்ப லவர் பாய் மட்டும் வர முடியாத மாரி இருக்கும். சரி ஓகே நீங்கலாம் என்ஜாய் பண்ணுங்க. நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாரி அவரும் கிளம்பிருவாரு. இப்ப இந்த ட்ரிப்புக்கு எல்லாரும் போவாங்க. அங்க போயிருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திடீர்னு நல்லா மழை புடிச்சிரும். ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் ஓடுவாங்க. அப்ப டக்குனு ஹீரோ சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கைய பிடிச்சுட்டு வேற பக்கமா வேற திசையில அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுருவாரு. இப்ப எல்லாம் நான் ஸ்டாப்பா பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடுனவங்க ஒரு இடத்துல போய் நிப்பாங்க. இங்க திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் காணோம்னு சொல்லிட்டு. அங்குட்டும் இங்குட்டும் தேடி தேடி பார்ப்பாங்க. இல்லவே இல்ல. சரி ஓகே எங்கேயாவது அவங்க மரத்துல நிழல்ல எங்கேயாவது ஒதுங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்த வேலைய பார்த்துட்டு எல்லாரும் கிளம்பியே போயிடுவாங்க. ஈவினிங் டைம் ஆயிடும். இப்ப இந்த லவர் பாய் இருக்காரு ஆஃபீஸ்லேருந்து வருவாரா, அப்பதான் ஹீரோயின் மழையில நனைஞ்ச கோழி மாரி அப்படியே கூட்டிட்டு இவங்க இந்த ஃப்ரெண்ட் பொண்ணு கூட்டிட்டு வரும். இப்பதான் விஷயம் என்ன தெரிஞ்சோன்னா, மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் அந்த ஹீரோவும் வந்துட்டு 2 பேரும் மட்டும் காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், கேட்கும்போது எல்லாரும் இப்படி போணும், இப்படி மழையாச்சு அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஒரு மாரி யோசனையிலேயே இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அங்க போனாங்கல்ல, அங்க ஏதோ 2 விஷயம் பேசின மாரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் ஆயிடும். இப்ப அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அதோட இப்ப அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த லவர் பாய் கிட்ட பேச பேச போகும். உடனே அவர் வந்து கைய உதறி விட்டு ஹீரோயின் கிட்ட போவார். அவருக்கு என்னன்னா, ஹீரோயின் தான் முக்கியமா வேணும். ஆனா வந்து இந்த ஃப்ரெண்ட் பொண்ணும் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்ற மாரி நினைக்கிறாரு. ஆனா ஹீரோயின விட்டு குடுக்குறதுக்கு அவருக்கு மனசே இல்ல. உடனே இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நான் போய் குளிக்கணும்"
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு குளிக்க போயிடுவாங்க. அந்த டைம் பார்த்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்குல்ல, அது வந்து இந்த லவ்வர் பாய் கிட்ட வந்து பேசும். "நான் வந்து வேணும்னே அப்படி பண்ணல. நீ என் மேல கோவமா இருக்கன்னு தெரியும். அவ உன்னோட ஃபியான்சி தான். அவள வந்துட்டு அவன் கூட வேணும்னே நான் அனுப்பி அப்படிலாம் பண்ணவே இல்ல. இது எதார்த்தமா நடந்தது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் காதுலே வாங்க மாட்டாரு. இந்த பொண்ணு மேல அவருக்கு இப்போ கோவமா இருக்கும். அதோட வந்துட்டு ஹீரோயின் பாத்ரூம் போயிட்டு அவங்க வெளிய வர்ற வரைக்கும் அங்கேயே வாசல்லயே வெயிட் பண்ணி நின்னுட்டு இருப்பாரு. போயிட்டே இருக்கும். இப்ப இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு வந்து சரியான கோவம் வந்துரும். இப்படியே விட்டா சரி வராது. இந்த தடவ நம்ம அவன மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த ஹீரோயினோட லவ்வர் பாய் இருக்கார்ல, அவர் மேல இதுக்கு உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால இது என்ன பண்ணணும், ஏதாவது பிளான் பண்ணணும். இதுக்கு மேல ரகசியமா பிளான் பண்ணா அவன் நம்ம கைய மீறி போயிடுவான். ஓப்பனா அவகிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் கிட்ட அது என்ன சொல்லும்னா, லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு போன மாரி இந்த தடவ நான் ஊருக்கு போணும்னா, அது உன்னோட லவ்வர் கூட தான் நான் போவேன்னு சொல்லும். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. நான் அவன உண்மையிலே லவ் பண்றேன். உனக்கு அது தெரியும்னு நெனைக்கிறேன். அவன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவனும் தான் அப்படின்ன உடனே ஹீரோயினுக்கு என்னடா இது அப்படின்ற மாரி இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி டவுட் இருந்துச்சுல்ல. இப்ப இது ஓப்பனாவே சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க பேசுறதுக்குள்ள இது என்ன சொல்லும்னா வந்துட்டு, இதுக்கப்புறம் அவன் உன் லைஃப்ல இருக்க மாட்டான். அவன் எனக்கு சொந்தமானவன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வேக வேகமா இது போகுமா, அங்க ஏதோ ஒண்ணு அடுக்கி வச்சிருப்பாங்க. அத தடுமாறி அந்த கிளாஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே வந்து 2 பேர் மேலயுமே விழுந்துரும். ஹீரோயின் மேலயும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு மேலயும். விழுந்த உடனே சத்தம் கேட்டோனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேக வேகமா ஓடி வந்து பார்ப்பாங்க. அப்ப அந்த லவ்வர் பாயும் வேக வேகமா ஓடி வந்து பார்ப்பாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கிட்டு அங்கிட்டு கீறலாம் விழுந்திருக்கும். உடனே அந்த பொண்ண தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. நம்ம யார நேசிக்கிறோமோ அவங்கள்ட்ட தானே நம்ம கவனம் வரும். அது அவர் கொஞ்சம் கூட அவங்கள தூக்கி கூட விட்டுருக்க மாட்டாரு. அவங்களும் கீழ கிடக்குறாங்க. அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. அவர் கண்டுக்கவே இல்ல. இந்த பொண்ண மட்டும் தூக்கிக்கிட்டு ஹீரோயின பார்த்துட்டே போயிடுவாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னடா ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் இது பண்ணுவாங்க. அப்பதான் ஹீரோ வருவாரு. ஹீரோயின் உளுந்தே தான் அதே போஸ்லயே இருப்பாங்க. அப்புறம் அவங்கள அழகா தூக்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரே யோசனையா இருக்கும். இப்ப இவரு மருந்து போடும்போது ஹீரோவுக்கு ஃபோன் கால்லாம் வரும். ஆனா ஹீரோ ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஹீரோயின் கிட்டயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அப்ப ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. லவர் பாய் கூட இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தா கூட உடனே தூக்கிட்டு தனியா போயிடுவான். ஆனா அவன் ஃபோன் வந்தா கூட ஆஃப் பண்ணிட்டு நம்ம கூடயே இருக்கானே அப்படின்ற மாரி அவங்க யோசிப்பாங்க. அதோட ஹீரோ அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடவும் அப்படியே ஒரு ஆறுதலுக்காக அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. இப்போ உனக்கு சரியா போயிடும். நம்ம வேணா டாக்டர்ட்ட போலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல ரொம்பவே பிரியமா இருப்பாரு. ஹீரோனுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். உடனே ஹீரோ வந்துட்டு டாக்டர்ட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அப்படியே கிட்ட பிடிச்சு இழுத்துட்டு கிஸ் பண்ண போயிடுவாங்க. அப்ப ஹீரோ பார்ப்பாரு. அப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ப வந்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, நீ அவன விட்டுட்டு என் கூட வந்துரு. நான் உன்ன ராணி மாரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி ரகசியமா போய் சொல்வாரு. ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, இவங்க 2 பேரும் அவங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ண கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டு, இந்த லவர் பாய் என்ன பண்ணுவாரு, வேக வேகமா இங்கிட்டு ஓடி வருவாரு. ஹீரோயினை ஒரே நேரத்துல 2 பேரையும் மெயின்டெயின் பண்ண ரொம்ப சிரமமா தான் இருக்கு. ரொம்ப அலைச்சலா வேற இருக்கு. வேக வேகமா இங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோ வந்துட்டு கதவ தொறந்துட்டு ஹீரோயின் உள்ள தான் இருப்பாங்க. உள்ள போ விட மாட்டேன்னு சொல்லிட்டு கைய அப்படி மாரி தடுத்து நிப்பாட்டுவாரு. இதெல்லாம் ஒரு கையா தள்ளி விட்றா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு, அவர் பாட்டுக்கு வேக வேகமா உள்ள வந்துருவாரு. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கேட்பாரு, "நீ ஏன் இங்க இருக்க? வா நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, பதில் பேசுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு, அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி, அந்த பொண்ண தானே பார்க்க போனேன். இப்ப எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "அது என்னோட தப்பு தான். ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேன். நீ என் கூட வா. நீ என்னோட லவ்வர் தானே. நீ என்னோட ஃபியான்சி தானே" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த லவ்வர் பாய் கூப்பிடுவாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு பதில் சொல்றது யோசிச்சுட்டே இருப்பாங்களா, அந்த நேரம் பார்த்து அவங்க கழுத்தெல்லாம் காயமா இருக்கும். உடனே "யார் உன்ன இங்க கடிச்சது? என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரிலாம் அவரு கேட்பாரு. அப்பதான் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கா புரியும். சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் சில விஷயங்கள யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெப் மதர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அவங்கள சரியாவே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கூட குடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பிரெட் தான் குடுப்பாங்க. அந்த பிரெட்ட கூட தூக்கி தான் போடுவாங்க. கையில கூட குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி தான் அவங்கள கஷ்டப்படுத்தி வளர்த்துருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் கஷ்டமா இருந்தாலும், கல்யாண வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கணும். நம்மள நேசிக்கிறவன கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லதா இருக்கும். அப்படின்ற மாரி அவங்க ஒரு யோசனைக்கு போயிடுவாங்க. உட்கார வச்சுட்டு இப்ப 2 பேருக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப ஹீரோக்கும் ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. உடனே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே தனியா போய் பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோயின உள்ள உட்கார வச்சுருவாங்க. ஹீரோயின் உள்ள இருப்பாங்க. இப்ப யாருக்கு பொண்ணு அப்படின்ற மாரி 2 பேரும் போய் பேச போவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் பேசும்போதே அவர் என்ன சொல்வாரு, லவர் பையன் என்ன சொல்வாரு, ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நாங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். நீ வந்து இடையில வராதன்ற மாரி அவர் சொல்வாரு. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, நீ இந்த இடத்த விட்டு போயிடு. அவ எனக்கு சொந்தமானவ. இதுக்கப்புறம் நீ அவள திரும்ப உனக்கு கிடைப்பா நீ நினைக்காதன்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே இவருக்கு சரியான கோவம் வரும். இதுதான் எப்ப நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு ஹீரோ கன்னத்துல ஓங்கி ஒண்ணு வைப்பாரு. அவ்வளோதான். அடுத்த சீன்லயே இப்ப 2 பேரும் உள்ள நடந்து வர மாரி இருக்கும். பார்த்தா 2 பேர் மூஞ்சுமே வந்து அங்கங்க சிவந்து போயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறி மாறி அடிச்சுக்கிட்டு உள்ள வராங்கன்னு அர்த்தம். இப்ப உள்ள வந்த உடனே இப்ப 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோ ஒரு கட்டத்துக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்துருப்பாங்களா, ஒரு ஸ்டெப் கீழ அவர் இறங்கி உட்காந்து அவங்க கைய பிடிச்சு பேசிட்டே இருப்பாரு. இப்ப அந்த லவர் பாய் என்ன சொல்வாரு, "சரி வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்ற மாரி கூப்பிடுவாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "நீ என் கூடவே ஸ்டே பண்ணிடு. வா நம்ம மாடிக்கு ரூமுக்கு போலான்ற" மாரி கூப்பிடுவாரு. ஹீரோயினும் படி ஏறி அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இந்த லவர் பாய் கூப்பிடும்போது, அவங்க இதுக்கு மேல நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது. நான் இப்ப ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டேன். எனக்கு இவன தான் புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மேல ஏறி போக ஆரம்பிச்சுருவாங்க. இந்த லவர் பாய்க்கா சரியான கோவம் வரும். இந்த நேரம் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வந்த பொண்ணு இருக்குல்ல,
அந்த பொண்ணு இப்போ கால் பண்ணோன்னு நேரா அங்கிட்டு ஓடுவாரு. அங்க ஓடுனோனே அந்த பொண்ணு பார்த்தா ஒரு மாரி ரொமான்டிக்கா அப்படி இப்படி என்னென்னமோ பேசும். ஆனா இவருக்கு இப்போ ஹீரோயின் இல்லன்னும்போது அத ஏத்துக்க முடியல. உடனே என்ன சொல்வாரு, "இந்த மாதிரிலாம் இருந்திருக்க கூடாது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "அன்னைக்கு ஏதோ ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு. அதையே நீ பெருசா நினைக்காதன்ற" மாரி சொல்லும். இந்த பொண்ணுக்கு கோவமா வரும். "அடப்பாவி! நடந்தது ஆக்சிடென்ட்டா?" அப்படின்ற மாரி அவங்க பாட்டுக்கு நெனச்சுப்பாங்க. இந்த மாரி நடந்தது என்னடா அவங்களுக்கு அடிபட்டுருக்குல இதானே ஆக்சிடென்ட். நம்ம 2 பேருக்குள்ள நடந்தது என்னடா ஆக்சிடென்ட்ன்னு சொல்றேன்ற மாரி நெனைப்பாங்க. அதோட இவங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்பிருவாரு. மறுநாள் ஹீரோயின் போற இடம், வர இடம் எல்லாத்துலயும் போய் முன்னாடி முன்னாடி மூஞ்ச காட்டிட்டு நிப்பாரு. "நீ வந்து இப்படி பண்றது தப்பு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ண போறோம்" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின் ஒரே வார்த்தையா சொல்லுவாங்க, "நம்ம 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது." திட்டிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். அவரு கூப்பிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு, "நீ இப்படி மேல" அவங்க அழகா தான் ஓரளவுக்கு நல்லா தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இவரோட கோட்ட கழட்டி அவங்களுக்கு போத்தி விட்டுட்டு ரொம்ப கேர் பண்ற மாரிலாம் பார்த்துட்டே இருப்பாரு. அங்க பார்த்தா பக்கத்துல ஹீரோ வண்டியில ரெடியா ஹார்ன் அடிச்சுட்டு நின்னுட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் 2 பேரையும் பார்ப்பாங்க. அதோட வேகமா ஹீரோ வண்டியில ஏறி உட்காந்துப்பாங்க. அதோட இவருக்கு இப்ப என்ன பண்றது? எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வேஸ்ட்டா போதேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப ஹீரோ கிட்ட உட்கார்ந்தவங்க 2 பேரும் பேசுவாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஒரு பார்க்குக்கு வருவாங்க. அங்கேயும் 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. பேசும்போது ஹீரோ திடீர்னு வந்துட்டு கோவப்படுவாரு. கோவப்படும்போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, "இதுக்கு மேல அவன் தான் வேணும். நீ முடிவெடுத்தனா நான் என்ன மாரி மிருகமா மாறுவேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோயின் ஒரு நிமிஷம் பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, "இல்ல இந்த நிமிஷம் என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. இதுக்கப்புறம் அது அப்படியே மட்டும் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவன நேசிச்சதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்கிறேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப ஹீரோ போய் குளிச்சிட்டு இருப்பாரா, அப்ப ஹீரோயின் அவங்க வேலைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோட ஃபோன் அடிக்கும். அது வீடியோ காலா இருக்கும். யாருன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தா, இந்த ஹீரோவுக்கு ஒரு ஃபியான்சி பொண்ணு இருக்கு. அவருக்கு வர கல்யாணத்துக்கு பேசி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஹீரோவுக்கு கால் பண்ண அந்த கால வந்து ஹீரோயின் எடுத்துட்டாங்க. குளிச்சிட்டு இருந்த ஹீரோ வந்துட்டு இந்த பேச்சு சத்தம் கேட்ட உடனே வந்துருவாங்க. இப்ப ஹீரோயின் வந்து யார் நீங்கன்னு கேட்கும்போது, "நான் அவனோட ஃபியான்சி" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லும். உடனே ஹீரோ வேகமா ஃபோன வாங்குவாரு. ஃபோன வாங்கிட்டு, "இப்ப எதுக்கு கால் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "யார் அது?" அப்படி அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு. அது முழிச்சிட்டு இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன பண்ணாரு, ஃபோன கட் பண்ணிடுவாரு. கட் பண்ணி முடிச்சோனே இப்ப ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "என்கிட்ட நீ என்ன சொன்ன? இப்ப உனக்கு ஃபியான்சி இருக்க விஷயத்த ஏன் என்கிட்ட நீ சொல்லலன்னு?" சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஹீரோ என்ன சொல்வாரு, "எனக்கு உன்ன தான் புடிச்சிருக்கு. உனக்கு ஒரு ஃபியான்சி இந்த மாரி தான் எனக்கு ஒரு ஃபியான்சி இருக்கு. அவள மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. அவள பத்தி சொல்லணும், மறைக்கணும் அப்படின்றது எதுவுமே எனக்கு கிடையாது." அப்படின்ற மாரி ஓரளவுக்கு பேசி சமாதானம் பண்ணிருவாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த லவ் இருக்குல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப மறுநாளே அந்த அதாவது லவர் பாயோட பொண்ணு இருக்குல்ல, அவர் இப்ப புதுசா லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு, அது என்ன பண்ணும், ஹீரோயினுக்கு கால் பண்ணும். "உன்ன நான் மீட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். ஏன்னா இவங்க கிட்ட பிரிஞ்சதுலேருந்து அந்த லவர் பாய் வந்து அந்த பொண்ணு கூடயே நேரம் செலவிட மாட்டேங்கிறாரு. அதனால அது வந்து கால் பண்ணி ஹீரோயின கூப்பிடும். இப்ப 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "அவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ அவன்கிட்ட இந்த மாரி நடந்துக்கிறதுனால அவன் திடீர்னு மாத்திக்க முடியல. மத்தபடி அவன் உன்ன நினைக்கிறான்னு நீ நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அத பேசிட்டு இந்த மாரிலாம் வம்பு பண்ணிட்டே இருக்கும். செஞ்சது தப்பு இந்த மாரி வேற பண்றது ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் இங்க மீட் பண்ணும்போதே வந்து அந்த லவர் பாய்க்கு ஒரு கால் பண்ணிடுவாங்க. நான் இங்க இருக்கேன்ற மாரி டெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த லவர் பாய் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்த உடனே, இப்ப அந்த மாரி இருக்க முடியாதுல்ல. உழுந்தடிச்சுட்டு வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வருவாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "அவன் உன்ன நினைக்கவே கிடையாது. அவன் ஜஸ்ட் உன்கிட்ட வந்துட்டு சும்மா டைம் பாஸ் பண்றதுக்கு அப்படிதான் பழகிட்டு இருக்கான்" அப்படி இப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணுக்கு ஒரு மாரி கோவம் வந்துரும். டக்குனு என்ன பண்ணும், அங்க இருக்க தண்ணிய தூக்கி ஹீரோயின் மூஞ்சில ஊத்தி விட்டுரும். அந்த நேரம் பார்த்து அந்த லவர் பாய் வந்துருவாரா, ஹீரோயின் மேல இப்படி தண்ணி கொட்டினவுடனே அவரால தாங்க முடியாது. உடனே அவர் அந்த பொண்ண புடிச்சு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. "உனக்கு என்ன தைரியம் இருந்தா அவள இங்க கூப்பிட்டு அசிங்கப்படுத்துற?" அப்படி இப்படி இப்ப இந்த பொண்ணுக்கே புரியாது. இவன் எங்கிருந்துடா வந்தான் அப்படின்ற மாரி அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. "இல்ல நான் சும்மா தான் கூப்பிட்டேன். பேசுறதுக்கு தான் கூப்பிட்டேன்னு" அது எவ்வளவோ சமாதானம் சொல்லும். "உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட வச்சுக்காத" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே கோவப்படுவாரு. அதோட அந்த பொண்ணு திட்டி விட்டுட்டு ஹீரோயின கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த பொண்ணு பார்த்துக்கும் பாவமா நின்னுகிட்டு இருக்கும். இப்ப ஹீரோயின கூட்டிட்டு வந்தவரு, ஹீரோயினும் கூட வராங்க. என்னடா இது நம்ம கூப்பிட்டோன்னு வந்துட்டாலுன்னு அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் வேற. உடனே அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அவங்கள வந்து இப்ப நல்ல விதமா பேசுவாரு. பேசும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இப்ப நீ என்னதான் உனக்கு வேணும்னு நினைக்கிறேன்னு?" கேட்பாங்க. "நம்ம 2 பேரும் நம்ம என்கேஜ்மென்ட் நடந்திருக்குல, நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும்" அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. "நீ என்னைக்காவது நம்ம என்கேஜ்மென்ட் நடந்ததுக்கு அப்புறமா என்னைக்காவது நீ வந்துட்டு என் கூட நேரம் செலவு பண்ணியிருக்கியா? என்ன நேசிச்சிருக்கியா? இல்ல உண்மையா ஒரு வார்த்தை தான் என்கிட்ட பேசியிருக்கியா? அந்த மாரி எதுவுமே கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா சந்தோஷமா இருக்க போறதே கிடையாது" அப்படின்னு. "இல்ல இதுவரைக்கும் அப்படி இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன். உன் மேல கேரிங்கா இருப்பேன்" அப்படின்ற மாரி சொல்வாரு. "வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரிலாம் நம்ம செயற்கையா எது வர வச்சாலும் அது நடக்க வாய்ப்பு கிடையாது. உனக்கு என் மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லன்றது எனக்கு தெரியுது. அதனால இதெல்லாம் இப்பவே இதோட நிப்பாட்டிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்புவாங்க. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவள சமாதானப்படுத்தியிருப்பேனே அப்படின்ற மாரி அவர் மைண்ட்ல யோசிச்சுட்டு நின்னுட்டு இருப்பாரு.